இந்த வீடியோவில் வாழைப்பூ குருமா எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாழைப்பூ வாங்கி இந்த மாதிரி நடுவில் நரம்பெல்லாம் ஆஞ்சு எடுத்து வச்சு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருங்க. இதுக்கு தேவை 2 வெங்காயம் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காயும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 கரண்டி எண்ணெய் விட்டு இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வணக்குங்க. அதில் வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, பச்சை மிளகாய் 3 போட்டு கொஞ்ச நேரம் வணக்கிட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு கலந்துருங்க. அது 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுங்க. 1 ஸ்பூனு வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் பட்டை ஏலக்காய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா போட்டு வணக்குங்க. இது வணங்கினதுக்கப்புறமா அந்த வணக்கி வச்சுருக்க வாழைப்பூவும் அதில் போட்டுருங்க. கொஞ்சம் தேவையான தண்ணியும் உப்பும் கலந்து நல்லா வேந்ததுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை அதில் போட்டு இறக்குனிங்கன்னா வாழைப்பூ குருமா ரெடி. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானது கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.